Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da, BK12 da, Tamil Talevas da, yes. சஞ்சீவ் பள்ளியான் புது கோச் ஹெட் கோச் செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரியும். சோஷியல் மீடியாவில் இப்போ ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி பேசியிருக்காரு. நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் சார் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்காக கடகடன சின்னதாக ஹிந்தியில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், ஹேவிங் பேஷன்ஸ். ஏன்னா நான் இப்போ கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்கேன், ரெக்கார்டர் வீடியோ தான் வருது, ரெகுலர் வீடியோ நாளிலேருந்து தான் வரும்னு. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க, ஓகே சார்னு. நிறைய பேர் மிஸ்ஸிங் வீடியோ நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் ரெகுலராக வரும். நான் ரெக்கார்டட் வீடியோ தான் அந்த கிரிக்கெட்லாம் போட்டது, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து பற்றிலாம். எனிவே இனிமேல் ரெகுலர் வீடியோ வந்து திரும்பி வந்துட்டோம். ஸோ ஃபேமிலி கூட்டிட்டு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருந்தது, அது கவனிக்கணும் இல்லையா? ரைட், இப்போ வந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் போட்டிருக்கீங்க, பெங்களூர் புல்ஸ் கோச்சு மாற்றிட்டாங்க, அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா வரும். இப்போ ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலைவாசை பற்றி பேசுகிறோம். எஸ், சஞ்சீவ் பலியான் அந்த PK11 முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை நரேந்திர ரேதை தூக்கிட்டாங்க. ஆமாம், நீ கிளம்புன்னு. ஃபைனலுக்கு வந்தார், இவ்வளோக்கும் அவரை ஜெய்ப்பூருக்கு போயிட்டார், உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து சஞ்சீவ் பலியான் ஏற்கனவே ஜெய்ப்பூரில் இருந்தவர். ஸோ அவர் இப்போ தமிழ் தலைவாசுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்றது கடகடன்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் ஹை. அசிஸ்டன்ட் இது வேறு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வேறு போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஜாயின் ஆனதுக்கு, தமிழ் தலைவாசு ஹெட் கோச்சை ஜாயின் ஆனதுக்கு. அசிஸ்டன்ட் கோச் இன்னும் டிசைட் பண்ணல. அப்புறம் அசிஸ்டன்ட் கோச் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட்டு நல்ல டீமோடு வருவோன்னு ஒரு சின்ன போஸ்ட் போட்டாங்க. அப்புறம் லேட்டரான் ஒரு வீடியோலேயே பேசியிருந்தார் ஹிந்தியில். ஸோ எடுத்தோன்னே இப்படி தான் பேசினார், வணக்கம் தலைவாஸ் அப்படின்ட்டுன்னு. கேள்வி இப்படி தான் கேட்டிருந்தாங்க, ஏன் தமிழ் தலைவாசை சூஸ் பண்ண PK12, வை டிட் யூ சூஸ் PK12க்கு தமிழ் தலைவாஸ்னா கேள்வி. அப்போ தான் சொன்னேன், வணக்கம் தலைவாஸ், मैं इसलिए तमिल तलेवास से जुड़ा हूँ क्योंकि मेरे को पहले भी 4 साल जयपुर के साथ था और मैं चाहता था कि कोई नई टीम हो, कोई भी तमिल तलेवास नई टीम है. मैं चाहता हूँ कि नई टीम के साथ मिलके कोई अच्छा काम करूँ और मेरी एक इच्छा है इस बार तमिल तलेवास को मेरे अंडर चैम्पियन बनूँ அப்படின்னார். அதாவது என்ன சொன்னேன்னா, வணக்கம் தலைவா, தெரியும் வணக்கம் தலைவா. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார். நான் 4 வருஷம் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸில் இருந்தேன். ஸோ நான் என்னோடய ஆசை வந்து ஒரு புது டீம் கூட சேரணும், அதனால தான் தமிழ் தலைவாசில் சேர்ந்தேன். தமிழ் தலைவாசி ரொம்ப நல்ல டீமு. ஸோ என்னோடய விஷயம் இதுதான், நம்ம அண்டரில் கோச்சிங் அண்டரில் தமிழ் தலைவாசி கப்பு ஜெயிக்கணும்னு. ஸோ அதனால தான் தமிழ் தலைவாசை சூஸ் பண்ணி தமிழ் தலைவாசில் சேர்ந்தேன்னு அவர் ஹிந்தியில் சொன்னார். ஸோ அடுத்த கேள்வி கேட்டாங்க, உன்னோட பிளான் என்ன, வாட் இஸ் யுவர் பிளான், இந்த சீசன் என்ன, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இந்த சீசன் 12க்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு பிளான் கேட்டாங்க. ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நல்லா பண்ணணும், ஆக்ஷன் நல்ல டீமாக எடுக்கணும். கோச்சோட பெல்லா காம் ஒய்யே அச்சா கோச் का पहला काम अच्छा टीम बनाना. அதாவது கோச்சோட முதல் வேலை, நல்ல கோச்சோட முதல்ல நல்ல டீம் ரெடி பண்ணணும். டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் தோனோ மில்கேனா ரெண்டும், டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஈக்குவலாக இது பேலன்சிங்காக இருக்கணும். அண்ட் நல்ல டீமாக ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுல தான் கேம்பில் கிளியர் பண்ணுவேன். அவர் என்னென்ன மிஸ்டேக்ஸு, என்னென்ன ஷார்ட் கம்மிங் வருது, அது எல்லாமே கேம்பில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள எல்லாமே கிளியர் பண்ணுறது தான் என்னோடய வேலை, அதை நான் பண்ணுவேன். அண்ட் ஒரு நல்ல டீமோட விளையாடுவோம், நல்ல டீமோட ஆப்ஷனில் எடுப்போம். அண்ட் இதுதான் ஒரு நல்ல கோச்சோட வேலை, அதுதான் என்னோடய வேலை அப்படின்னாரு. கரெக்டாக சொன்னார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதாவது வேறு ஏதாவது ஏரியா இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டியா, இவங்க என்ன பிரச்சனை, என்னங்க மிஸ்டேக்கு, எதனால தோக்குறாங்க, ஏன் குவாலிஃபை ஆகல, ஏது வரைக்கும் கப்பு ஜெயிக்கலன்ற மாதிரி கேட்டாங்க. என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுன்னு சொன்னார். போன சீசன், முடிஞ்சு போன சீசன் கூட பார்த்தேன், நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க கடகடன்னு. பட் நடுவில் வந்து சரியாகவே போகல, நிறைய மிஸ்டேக் நடந்தது. ரைடருக்கு ஸ்கோர் नहीं आया, ரைடர்கிட்டேருந்து ஸ்கோரே வரல. டிஃபென்ஸ் भी छोटी छोटी गलतियाँ किया, டிஃபென்ஸ் கூட கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அண்ட் ரெண்டுத்துக்கும் நல்லா ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள ரெடி பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் அவங்க திரும்ப பண்ணக்கூடாது, இதுதான் என்னோடய வேலை. அண்ட் ட்ரை டு மேக் தலைவாஸ் சாம்பியனாக ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னாரு. அப்புறம் கடைசியாக தமிழ் தலைவாசோட ஃபேமிலி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், தமிழ் தலைவாசுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டார். ஸோ தமிழ் தலைவாசு ஃபேன்ஸ்க்கு என்ன மேட்ச்னா, சென்னையில் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல ஃபேன் சப்போர்ட் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதே சமயத்தில் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க. ஸோ நானும் அதே சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். ஃபியூச்சர்லேயும் ஃபேன்ஸ்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், வில் டூ குட் பர்ஃபார்மன்ஸ். ஃபேன்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஆஸ் எ யூனிட்டாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வாட்டி வில் ட்ரை. அண்ட் லாஸ்ட் சீசன் தான் வந்து உங்களுக்கு டாப் 6 டாப் 7 கூட வர முடியல, பிகாஸ் டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாமே நடுவில் பர்ஃபார்மன்ஸ் சரியாக வராதனால அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டு. நீங்களும் அதே சப்போர்ட்டை
मेरा अच्छा है कि वही सपोर्ट आप अब भी करें அதான் இனிமேல் வரப்போகிற மேட்சஸ்க்கும் நீங்கள் அதே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்ன்னாரு. இதான் அவரோட சிம்பிளான ஸ்பீச்சு. தமிழில் டக்குன்னு இப்போ தான் வந்தேன் வெளியூர் விட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்து டக்குன்னு கமெண்ட் போடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு 38th இது கபடி சாம்பியன்ஷிப் வேறு நடக்கும் போது நேஷனல் கேம்ஸ் அதை பற்றி வேறு நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. பெங்களூர் புல்ஸ் வேறு கோச்சை மாற்றிட்டாங்களாமே, அதை பற்றி வேறு பேசணும். நீங்கள் தான் நிறைய பேர் போட்டிருந்தீங்க கமெண்ட்டு. அதெல்லாம் 1 by 1 வீடியோ வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.